தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருவழிபாடு நாம் தந்தை இறைவனோடு நல்ல ஒரு ஆழமான உறவு கொண்டிருக்க நம்மை அழைக்கின்றது. ஒன்றினுடைய அஸ்திவாரம் மிகவும் ஆழமாக இருக்கின்ற பொழுது அதன் மேல் கட்டி எழுப்பப்படும் கட்டடமும் மிகவும் உறுதியான கட்டடமாக இருக்கும். நாமும் நம்முடைய அஸ்திவாரத்தை தந்தை இறைவனில் ஆழமாக கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் அதிக கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வு வாழ இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே நாம் இன்னும் ஆழப்பட தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றே. உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் ரசாய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்பும் புல்வெளிகளை காண்பர்.
அவர்கள் பசியடையான், தாகமுறான். வெப்பம் காற்றோ வெயிலோ அவர்களை மாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்தே வருவார்கள், சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சினிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகை களிக்கூறு, மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளான், சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளான். சியோனை, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறத்து விட்டார் என்கிறார்கள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவன், பேரன்பு கொண்டவன். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 30 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை என்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை,
தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறை மகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றா இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றா இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனா இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஓவியர் ஒருவர் இருந்தார். திடீரென்று இறந்து விட்டார். அவருடைய இறப்பிற்கு பிற்பாடு அவருடைய ஓவியங்களின்பால் அதிகமாக விருப்பம் கொண்டிருந்த இளைஞன் ஒருவன், அவர் அந்த ஓவியர் நடத்தி கொண்டிருந்த அந்த ஓவிய இயக்குநரகத்திற்கு, அந்த ஸ்டூடியோவிற்கு சென்று அதனை நிர்வகித்து கொண்டிருந்த நிர்வாகிகளிடம் அந்த ஓவியருடைய வண்ணம் தீட்டக்கூடிய அந்த தூரிகை பிரஷை எனக்கு கொடுங்கள், நானும் அவரை போல ஒரு பெரிய ஓவியராக மாற விரும்புகின்றேன். நீண்ட நாட்களாக இந்த ஓவியரை, அவருடைய ஓவியங்களை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். எனவே அந்த தூரிகையை எனக்கு கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அந்த இளைஞன் அந்த நிறுவனத்தாரிடம் போய் கேட்டான். அவர்களும் அந்த ஓவியர், பிரபலமான ஓவியர் பயன்படுத்திய அந்த தூரிகையை, அந்த பிரஷை அந்த இளைஞனிடத்திலே கொடுத்தார்கள். இளைஞன் நினைத்து கொண்டான், தானும் அவரை போல ஒரு பெரிய ஓவியராக இந்த தூரிகையை வைத்து கொண்டு மாற முடியும் என்று நினைத்து கொண்டவனாக அவன் அந்த பிரபலமான ஓவியரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பிரஷை வைத்து கொண்டு வரைய ஆரம்பித்தான். ஆனால் இவனால் நல்ல பிரபலமான படங்களை, ஓவியங்களை அதன் மூலமாக வரைய முடியவில்லை. அவனுடைய தூரிகையை வைத்து இதைவிட மிகவும் பிரபலமான படங்களை அவனால் வரைய முடிந்தது. அப்பொழுதுதான் அந்த இளைஞன் உணர்ந்து கொண்டான், ஒரு ஓவியம் என்பது அல்லது ஒரு படைப்பு என்பது அதனை இயக்குபவரை சார்ந்தது, மாறாக அதை இயக்குபவர்களுடைய பொருட்களை, உபகரணங்களை சார்ந்தது அல்ல என்பதை அப்பொழுது அந்த இளைஞன் உணர்ந்து கொண்டு தன்னுடைய தூரிகையை வைத்து கொண்டே அவன் பெரிய பிரபலமான ஓவியங்களை வரைய ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இது இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தந்தையோடு எப்படிப்பட்ட உறவு கொண்டிருந்தார் என்பதை யூதர்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், தந்தை செயலாற்றுவது போல நானும் செயலாற்றுகிறேன் என்று சொல்லி தான் தந்தையோடு இருந்ததை, தந்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்ததை நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். தந்தையோடு இருந்து தந்தையினுடைய செயல்பாடுகளை தானும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். தந்தை எவ்வாறு இரக்கத்தின் முகமாக இருந்தாரோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இரக்க செயல்பாடுகளின் மூலமாக
காண இயலாத தந்தையின் இரக்கத்தின் முகத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துபவராக இருந்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை இறைவனோடு கொண்டிருந்த அந்த ஆழமான உறவு அவரை இந்த உலகத்திலே தந்தையின் சாட்சியாக, தந்தையின் பிரதிபலிப்பாக, தந்தையினுடைய மறு உருவமாகவே வாழச் செய்தது. தந்தையினுடைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோம். கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நம்மை அழைத்து கொள்வதில் பெருமைப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசுவினுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கிறோமா? வெறுமனே இயேசு என்னுடைய தந்தை, இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் மட்டும் நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையிலேயே இயேசுவினுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கிறோமா என்று நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை பின்பற்றாமல், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்காமல் வெறுமனே பெயரளவில் மட்டும் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று நாம் சொல்லிக் கொள்வதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையோடு கொண்டிருந்த உறவை தன்னுடைய வாழ்வின் செயல்பாடுகளால் வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளால் இயேசுவை இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும். வெறுமனே இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதால் மட்டும் நாம் இந்த உலகத்தின் அவருடைய சாட்சிகளாக வாழ்ந்துவிட முடியாது. மாறாக அவருடைய செயல்பாடுகளை நாம் செய்பவர்களாக, மற்றவர்களையும் அந்த செயல்பாடுகளை செய்ய தூண்டுபவர்களாக நாம் மாற்றுகிற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் இயேசுவினுடைய அன்பின் சாட்சிகளாக, இயேசுவினுடைய கரங்களின் நீட்சிகளாக இந்த உலகத்திலே நம்மால் வலம் வர முடியும். வெறுமனே நாம் இயேசுவை சார்ந்திருக்கிறோம், இயேசுவை போன்ற செயல்பாடுகளை செய்கிறோம் என்பதில் நாம் பெருமை கொள்ளாமல் நாம் இயேசுவாகவே மாற அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதுதான் உண்மையிலேயே நம்முடைய வாழ்விற்கான அர்த்தத்தை இந்த உலகத்திலே நம்மால் காண முடியும். எனவே அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வு வாழ நம்முடைய வாழ்வில் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தாலும் இறைவனை வெளிப்படுத்தி வாழ, அவருடைய அன்பின் சாட்சிகளாக வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் உமது அருள் மீட்பையும் என்றும்
வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள்
என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நம்முடைய பங்கின் திருக்குடும்ப சபையார் சார்பாக கோட்டூர் பங்கில் இருக்கக்கூடிய புனித சேவியர் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முதியோர்களை சந்தித்து விட்டு வந்தோம். இது இந்த தவக்காலத்தில் ஒரு அருமையான முயற்சி. இந்த முயற்சியை மேற்கொண்ட திருக்குடும்ப சபை தலைவர், பொறுப்பாளர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இது போன்ற பல அறச்செயல்களை, நல்ல முயற்சிகளை திருக்குடும்ப சபையின் சார்பாக, மற்ற பக்த சபைகளின் சார்பாக அன்பு மக்கள் மேற்கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இந்த அறச்செயல்களில் ஈடுபடுவோம். இறைவனுடைய ஆசிரை நிறைவான விதத்திலே நம்முடைய வாழ்விலே பெற்று மகிழ்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்று கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோ. உம் நம்பிக்கையாளருக்கு உதவியளித்து என்றும் அவர்களை உம்முடைய அரவணைப்பில் வைத்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆனிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவலனே, உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உண்கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உண்கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய்மறி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், அவர்களது பணி சிறக்கவும், திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும், உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.